வணக்கம். நெருப்பு தமிழர் துக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்கு? கமல்ஹாசன் தன்னுடைய நடிப்பினுடைய வாயிலாக மீண்டும் என்னை மிஞ்சுகின்ற அளவிற்கு உலக நாயகன், விண்வெளி நாயகன் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். சிம்பு, நான் சின்ன கருவில் இருந்து இசையை கேட்டு ஜிம்சிக்கு ஜம்சிக்கு ஜம் அப்படின்னு எங்கள் அப்பா சாப்பாடை ஊட்டி இருக்கிறாரு என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையில் சிம்புவினுடைய நடிப்புகள் அற்புதம், அபாரம் என்று சொல்லலாம். சிம்பு தன்னுடைய இந்த நடிப்பினுடைய வாயிலாக தன்னுடைய நடிப்பினுடைய முதிர்ச்சியை மெருகேற்றி காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு நிகராக, கமலை விடவும் தன்னால் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறாரு. நட்சத்திரங்கள் பல பட்டாளங்கள் இருந்தாலும் எல்லாருமே தங்களுடைய கடமைகளை சரியாகவே செஞ்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் ஏஆர் ரகுமான் இசை எப்பொழுதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் இசை பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைக்கு எப்பொழுதுமே வெளியீட்டு விழா, அந்த விழா, இந்த விழான்னு வெள்ளி விழா அளவிற்கு கொண்டாடுகின்ற வெளியீட்டு விழாக்கள் பெரிய பில்டப் எல்லாம் வேலைக்கு ஆகாது என்பதை நிரூபிச்சிருக்கு. இருந்தாலும் ஒருபுறம் மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் அதிபயங்கரமாக இருந்தும் ஏதோ கமலுடைய துக் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் தோல்வி அடைஞ்சிட்டா தன்னுடைய வாழ்க்கையை தோல்வி அடைஞ்ச மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள் அரை வேக்காடு மக்களினுடைய மனநிலையும் இப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒரு திரைப்படம் நல்லா இருக்கு அல்லது நல்லா இல்லை அப்படின்னு கடந்து போகலாம். ஆனாலும் இந்த திரைப்படம் இப்படி ஆயிருச்சோ அப்படி ஆயிருச்சோ அப்படின்னு மக்கள் கொந்தளிப்பது அப்படிங்கிறது நாட்டிற்கு முக்கியமில்லை அப்படிங்கிறதையும் இங்கே நினைவுபடுத்துங்க. இதே வகையில் மணிரத்னம் போன்ற பெரிய இயக்குநர்கள் மிகப்பெரிய சறுக்களை சந்திப்பதனுடைய நோக்கம் ஒருவேளை அகங்காரம் தான் எங்களுடைய அங்கீகாரம் என்கின்ற ஒரு மனநிலை தான் இதற்கு மிக முக்கியமான காரணமா அப்படிங்கிறத மீண்டும் நினைவுபடுத்துகின்ற வகையில் இருக்கு. ஆக மொத்தத்தில் திரைப்படம் துக் லைஃப் உண்மையிலேயே பேசுகின்ற அளவிற்கு மட்டும்தான் இருக்கே தவிர விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு கடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை.